செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் மேட்ச்சு ஒரு 12 ஜானி போட்டார், அதை எடுக்க முடியல. ரெண்டாவது ஓவரில் சந்தோஷ் பால் சிங்கிள். கேசிசி மனசு வர்சஸ் ஆர்எம்சிசி மேட்ச்சு செகண்ட் ரவுண்ட் வந்துட்டாங்க ரெண்டு மனசு டீமுமே. ஒரு நல்ல டிஃபென்ஸுங்க சுபாஸ்டர். தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால் மடக்கி அடிச்சிருக்காங்க. பவுண்ட்ரியா இல்லை, அங்கே ஒரு ஃபீல்டு இருக்காங்க. த்ரோ எழுத்து அடிச்சாரு, வெளில வந்துருச்சு. நல்லா ஒரு ரன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஃபுல் ஷாட் கேட்சா எடுத்துட்டாருங்க. முதல் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்எம்சிசி. ஃபிஃப்த் பால் மடக்கி அடிக்க முயற்சி, வினோத் உள்ளே வந்தார், விட்டுட்டார். டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஆஃபில் வித்து இருந்துச்சானா டாட் பால் தான் இதுவுமே. 2 ஓவருக்கு 14. தேர்ட் ஓவர் போட தினேஷ் வந்தார், கேட்சா அவர் தாண்டி போயிடுச்சுங்க. நல்லா பிக்கப் ஷாட், 6. நெக்ஸ்ட் பால் சரியான ஹைட் ஏறி இருக்கு, 6 வெளில போய் வந்துச்சுங்க. 2 பாலுக்கு 2 6 தினேஷ் ஓவரில். நெக்ஸ்ட் பால் 2க்கு 2 6 அடிச்சாரு. 3 6 கேட்சுங்க. சுபாஷ் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போறாரு. பேட்ஸ்மேன் மோனிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மனசில் ஒரு ஆர்எம்சிசி அன்றைக்காக ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். சுபாஷ் நல்லா விளாண்டார், பேக் டு பேக் 2 6 அடித்தார். ஹார்ட்ரி 6 ஆன சான்ஸு வரும்னு பார்த்தா மிட் விக்கெட்டில் ஒரு விக்கெட் கேட்ச். நல்ல டேக்கன், பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க. மனசில் ஒரு கேசிசி அப்படியே ஸ்கோர் கொண்டுட்டு போகணும். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் ரவுண்டு மேட்ச்சு, ஃபஸ்ட்டு மேட்ச்சு. மனசில் ஒரு 2 டீமுமே செகண்ட் ரவுண்ட் வந்திருக்காங்க. நல்ல பேட்டிங், சிங்கிள். லாஸ்ட் 1 பால் ரொட்டேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஒரு ரன் கிடைக்கும். ஓவர். லாஸ்ட் 1 பால். கீப்பர் கேட்சுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது, பிடிச்சிருக்காங்க சேஃபாகவும். இந்த ஓவரில் வர 2வது விக்கெட். 2 6 போனாலும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல பவுலிங். ஓவர் முடிவிட்ட நிலை அணியின் எண்ணிக்கை 28. நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில் திலீப், ஜானி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்னே நல்ல ஒரு யார்க்கர் காலையிலே போட்டிருக்காரு. நல்ல ஐடியா. டட் ஒன் உடம்புக்கு வந்து மடக்கி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி போக சான்ஸ் நிறையவே இருக்குது. பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் கேன் உடம்புக்கே போட்டிருக்காரு. டட். 3 பாலுக்கு 4 ரன். 4th ஒன் நல்ல ஒரு யார்க்கர். 4க்கு 4 ஆகிருக்கு. இப்போ பவுலரே கலெக்ட் பண்ணிட்டார். 5th ஒன் ஃபுல் டாஸ் வெல்கம் பண்ணிட்டாருங்க. ஸ்லாட்டில் போட்டார் வந்து லோ டாஸாக கரெக்டாக பேட்டுக்கு. கேன் ஒரு 6. 10 ரன் ஓவர். லாஸ்ட் 1 பால். லாஸ்ட் ஒன் எப்படி முடிக்க போகிறாங்க இந்த ஓவரை? சைக்கிள் வச்சுக்கிறாரு. நான் சைக்கிளில் திலீப். அடுத்த ஓவரும் நான் சைக்கிளில் தான் இருப்பார். 11 ரன் ஓவர். 39 ரன். சந்தோஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 5th ஓவரில் ஃபஸ்ட் ஒன். லாஸ்ட் 2 ஓவர். டார்கெட்டை நின்னிக்கூடிய 12 பந்து. அகனி ஊரும் கொண்டு வந்து போட்டிருக்காருங்க அதே ஸ்லாட்லேயே. இங்கே போட அடிச்சுக்கிட்டே இருக்காரு வினோத். பேக் டு பேக் 2 6 அந்த இடத்துலையே. 39 45 மாறுது. ஒரு பெரிய ஓவராக மாறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேலன்ஸ் 5 பால் இருக்குது அப்படியே. சைட்டில் சிங்கிள். திலீப் சைக்கிள் இப்போ விக்கெட்டர் கரெக்டான டைமில் வந்திருக்காரு. பேலன்ஸ் 10 பால் இருக்குது. ஒரு ஸ்ட்ரைக் எடுத்தால் இன்னும் பெரிய ஸ்கோர் போகும். வந்தாருங்க, வந்தால் மொதல் பாலே 6ங்க. தொலைதூரம் அடிக்கப்பட்ட 6. ஒரு 100 மீட்டர் இருக்கும். 6. ஒயிட். பால் ரீபால். கேன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால் ரீபால். ஸ்லோவாக கெந்தி விட்ருக்காரு. ஆனால் ஃபீல்டரை கிளியர் பண்ணுமா ஒரு ஃபீல்டர்? சேஃபாக பிடிச்சிருக்காரு, அடிக்கவே இல்லை. பழி வந்து ஒரு ஸ்லோயர். பெரிய விக்கெட். திலீப்போட விக்கெட் எடுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஹரி ஸ்ட்ரைக்கில். சரியாக படலை. மேக்ஸிமம் ஒரு ரன் கிடைக்கும். சிங்கிள். லாஸ்ட் 1 பால். இருந்தாலும் பெரிய ஓவர். 2 6.
2 வைடு 2 சிங்கிள். 16 ரன் ஓவர். ஸ்லோயராக போட்டு ஏமாற்றிட்டார். டாட்டோட 5th ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 55. இறுதி ஓவர் டார்கெட்டை எண்ணிக்கூடிய கடைசி 6 வந்துங்க. பெரிய டார்கெட் செட் பண்ணுவாங்களா மனச்சனூர் ஆர்எம்சிசி கேசிசி அன்னைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நியூ பவுலர் இன்ட்ரூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஓவர் நியூ பவுலர் தேவ். ஃபர்ஸ்ட் ஆன் சைட்டில் தான், பெரிய டேமேஜ் எதுவும் இல்லை. சேஃபாக ஃபீல்டர் தேக்கிட்டார். சிங்கிள். செகண்ட் ஆன் அகைன் உடம்புக்கு போட்டார். பேஜ் பவுண்ட்ரி 6 நம்பர்ஸ் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 4 பால். தேர்ட் ரெட் பால், சாரி ஒயிட். அம்பையர்ஸ் கால். ஒரே ஒரு கோடு தான் இருக்குது. இந்த கோட்டுக்குள்ளேயே போடணும். பேட்ஸ்மேன் எங்கே நகர்ந்தாலும் ரொம்ப சிரமம் தான். அந்த டைம் கரெக்டாக போட்டிருக்காரு. டட். நெக்ஸ்ட் ஆன் சைட்டில் ஃபீல்டர் சேஃபாக தேக்கி போட்டிருக்காரு. வச்சு ஓடுறாங்க. அடிக்க தவறுறாங்க. அகைன் 3வது ரன்னு போடுறாங்க. 2 ரன் ப்ளஸ் விக்கெட். நவீன் லாஸ்ட் 2 பால் டார்கெட்டை நின்னிக்கூடிய பந்து நிற்க வச்சு ஓடிடுவாங்க. ஐ திங்க் சேஃபாக ஓடிருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஐ திங்க் இது வரைக்கும் 63 ரன் நினைக்கிறேன். இந்த 6 விட 23, 69, 70 நினைக்கிறேன் டார்கெட் கேசிசி மணச்சநல்லூருக்கு. 72 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க மணச்சநல்லூர் ஆர்எம்சிசி. 73 டார்கெட் மணச்சநல்லூர் கேசிசி அன்னைக்கு இந்த செகண்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ண. ஃபர்ஸ்ட் ஒன்னே நிறைய கேப்பில் அடிச்சிருக்காரு. ஒரு பிளேயர் 2 ஃபீல்டர் வெளியே. சிங்கிள். கேசிசி அன்னைக்காக ஓப்பனிங் பேர் ஜானி மற்றும் சந்தோஷ். சைக்கிளில் 4 சைக்கிளில் ஜானி. முதல் பவர் பிளே ஓவரை வீச பிரசாந்த் மன்சூர் ஆர்எம்சிசி அன்னைக்காக. பவர் பிளே செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் அவர் யாருக்கார் ஒரே கலெக்ட் பண்ணிட்டார். சிங்கிள், சாரி டாட். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிளியர் பண்ணி விட்டார். ஃபுல் ஃபேஸில் அடிச்சிருக்காரு. நேராக ஸ்க்ரீன் இருந்தால் அதுலேயே அடிச்சிருக்கோம். கமிட்டிக்கே போயிடுச்சு. 6. நெக்ஸ்ட் ஒன் ஒரு லேயர் நிற்கிறாரு. மறுபடியும் அதே அங்கே. ஆனால் ஃபீல்டர் இந்த டைம் கைக்கே போயிருக்கு. சேஃபாக பிடிச்சி போட்டிருக்காங்க. கொஞ்சம் மாறி எடுத்தார். ஹைட்டில் ஒரு ஃபீல்டர் லெக் சைடில். பலிக்கு பலி வந்து சந்தோஷ் அவுட். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். அன்னைக்காக கிஷோர் 1 பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் சீக்கிரமாக வந்துட்டாங்க. நல்ல ஒரு யாருக்கார். ஆனால் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. ஏன் விரட்டி போயிட்டுருக்கான். பவுண்ட்ரியாக ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்ட்ரி. ஸ்டாரில் ஒரு பால். லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில் ஃபஸ்ட் ஓவரில். 2 ஓவர் கமல் பவர் பிளே. இவரும் அடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் அவரை கிளியர் பண்ணால் 6 பண்ணியிருக்கு. 6 இந்த ஓவரில் வர 2வது 6. 2 6, ஒரு பவுண்ட்ரி, ஒரு சிங்கிள். 12, 16, 17 ரன் ஃபஸ்ட்டு பவர் பிளே. நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மணச்சநல்லூர் கேசிசி. இதை கண்டினியூ பண்ணணும், எடுத்துகிட்டு போகணும். பெரிய டார்கெட். பவுலர் நவீன் 2வது பவர் பிளே ஓவர் வீச மணச்சநல்லூர் ஆர்எம்சிசி அணிக்காக. சைக்கிளில் ஜானி. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் பவர் பிளே. ஒரு யார்கர் டாட். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இல்லை. 6 பவுண்ட்ரியா? பேர்ஸ் 6. 3வது 6. 2 ஃபீல்டர் வெளியே. ஒரு ஃபீல்டர் லெக் சைடில், ஒரு ஃபீல்டர் மிட் விக்கெட்டில். ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச். அப் சைட்டை வெளியே வைக்கிறாங்க. மிட் விக்கெட்டை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 2 ஸ்ட்ரைட் வெளியே. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்க சொல்லி போடுறாங்க. பார்ப்போம். ஸ்டெம்பாலா கொஞ்சம் வைடாக அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஆன் பிச் பம்பாக இருக்குது. பவுண்ட்ரி ஒன்றுமே பண்ண முடியாது. பிச்சில் நல்லா ஹார்டாக இருக்குது. குத்துச்சுனாவே பம்பாயிரும். குயிக்காக ஒரு 10 ரன் 2 பாலில் வருது. இது ஒரு 10 ரன் வருது. 11 ரன்.
கோட்டில் 8 போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். அடிக்க தவறி இருக்காரு, ஆனால் ஃபீல்ட் ரேட்டே அடிச்சிருக்காரு. வேறு எங்கே என்னாலும் அடிச்சிருக்கலாம், பவுண்ட்ரி போயிருக்கும். மிஸ் பண்ணுறாங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால். கிஷோர் சைக்கிளில் பவர் பிளேயில் நினச்சோம். கேசிசி இந்த பாலை 6 பவுண்ட்ரி அடித்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த ஓவர்லேருந்து ஃபீல்டர்லாம் வெளியே போயிடுவாங்க. பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிடும். ஒயிட். ரெண்டு பால் ரீபால். நல்லா ஒரு யாருக்காங்க டாட்டோட முடிக்கிறாங்க. டாட்டோட ஆரம்பித்து டாட்டோட முடிக்கிறாங்க. இந்த ஓவர் ஐ திங்க் 11 ரன், 28 ரன் 2 ஓவருக்கு. இதே தான் அடிச்சிருந்தாங்க மனச்சனூர் ஆர்எம்சிசியும். போலர் சுபாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மனச்சனூர் ஆர்எம்சிசி அணிக்காக. பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சர்க்கிளுக்கு வெளியே 5 ஃபீல்டர். ஜானி ஸ்ட்ரைக்கில். ஸ்டோன் சப்போர்ட் பண்ணி ஆலையில்லா திசையில் அடிச்சிருக்காரு. இந்த கவர் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன் சாருங்க. ஆஃப் சைட் சைட்டில் கிளியர் ஆயிரும் கண்டிப்பாக. மிடில் பேட்டில் அடித்தார். வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு 6 ஆன உயரம் சென்ற வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் மறுபடியும் அடிச்சிருக்காரு. ஒன் பீச்சில் பம்ப் ஆகுமா? ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. சேஃபாக தைக்கிருக்காங்க. சிங்கிள். இது வரைக்கும் 9 ரன். பேலன்ஸ் 3 பால் இருக்குது. கொடுத்தோம். ஜி க்ளோஸில் யாரும் இல்லை. கீப்பர் தான் ஓடி போய் கலெக்ட் பண்ணணும். ஜானி சைக் கொடுப்பாங்களா? கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மட்டும். 10 ரன் ஓவர் இது வரைக்கும். பேலன்ஸ் 2 பால். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் 2. கேப்பில் 2 பேர்த்து கேப்பில் மிஸ்ஃபீல். அதற்கு காரணமாக ஈஸியாக 2 போகிறாங்க. 12 ரன். லாஸ்ட் ஒன் பால். லாஸ்ட் ஒன் பெரிய ஷாட் போகும். ஏன்னா 12 ரன் வந்திருக்கு. விக்கெட்டுங்க எடுத்துட்டாங்க. பெரிய விக்கெட். ஜானியோட விக்கெட் எடுத்துட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சப்போர்ட்னால அவரால் கனெக்ட் பண்ண முடியலை. சில பிரச்சனை பார்க்கலாம். ஏன்னா பெரிய விக்கெட். ஒரு பெருமூச்சு விடலாம் மனுச்சோம். ஆர்எம்சிசி 41 ரன். பவுலர் மனோஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கிஷோர் சைக்கிளில் நான் சைக்கிளில் குட்டீஸ். மேட்ச் ஓவர். கண்டிப்பாக இந்த ஓவரை ஒரு 10 ரன்னுக்குள்ளே போட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். மனுச்சனூர் ஆர்எம்சிசிக்கு நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க ஆரம்பத்துலேருந்து. மனுச்சனூர் கேசிசி ஓவருக்கு 10, 12, 13 அடிச்சுட்டே இருக்காங்க. நிறுத்தவே மாட்டாங்க. இது வரைக்கும் 10 ரன்னுக்கு மேலே தான் வந்திருக்கு எல்லா ஓவரும். இல்லை இந்த ஓவர் 10 ரன்னுக்குள்ளே போடணும். சான்ஸ் இருக்கா? ஒய்டு. கீப்பர் மிஸ் பண்ண. சிங்கிள். ஒய்டு ப்ளஸ் 1. 2 ரன். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிக் போட்டாருங்க. வந்த உடனே மிடில் பேட்டில் பா சவுண்டு என்ன மாதிரி இருந்தது. பெரிய ஷாட்டுங்க. அதருது இடமே. 6. ஃபர்ஸ்ட் ஒன்னே அடிக்கிறாரு குட்டீஸ். இந்த ஒரு 8 ரன் வந்திருக்கு. பேலன்ஸ் 5 பாலுக்கு 5 ரன் விளாண்டாவே ஈஸியாயிரும் கேசிசிக்கு. செகண்ட் ஒன் அகைன் அதே மாதிரி தான். ஆனால் சரியாக படலை இந்த டைம். பவுலரே கலெக்ட் பண்ணிட்டாரு. மிஸ்ஃபீல்ட். ஓவர் த்ரோ. 2. தேர்ட் ஒன். கீப்பர் அகைன் மிஸ் பண்ணியிருக்காரு. இந்த டைம் பவுண்ட்ரி போயிடும் கண்டிப்பாக. தட்டி விட்டார். மேட்ச் முடிச்சு. பெருசாக கொண்டு வந்துட்டாங்க. பெரிய ஓவராக மாறி போச்சு. மேட்ச் ஓவர். 10 ரன்னுக்குள்ளே போடுவான்னு பார்த்தா 10 தாண்டி போயிட்டுருக்கு. 14 ரன்னுங்க இது வரைக்கும். பேலன்ஸ் பால் இருக்குது இன்னும். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சாருங்க. மிடில் பேட்டில் மட்டார்னு அகைன் ஜம்ப் பண்ணி பார்த்தாரு. தடுக்க முடியலை இந்த 6-ஐ. உங்களோட ஆட்டத்தையும் தடுக்க முடியலை. நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்குங்க ஸ்கோர். எந்த ஓவர்லையும் குறையவே இல்லை. ஏதாவது ஒரு நல்ல ஓவர் போட்டால் போதும். இந்த பெரிய ஹை ஸ்கோர் மேட்ச்சில் இதை தவறுறாங்க மனுச்சனூர் ஆர்எம்சிசி. ஒரு நல்ல ஓவர் எங்கேயாவது இருந்து வரும்னு பார்த்தா வரவே இல்லை இது வரைக்கும். எல்லாமே நியூ பவுலர் தான் போட்டிருக்காங்க இது வரைக்கும். ஐ திங்க் இந்த ஓவர் 20 ரன் ஓவர் முடிஞ்சுங்க. மேம் பாலுக்கு பால் தான் ஆடணும். டாட். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு டாட். 13க்கு 12 தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸ்கோர்.
ஸ்லாட்டில் கிந்தி விட்ருக்காருங்க. ஆனால் அசால்ட்டாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டும் வருது. தேவையான ரன் அடித்து கொடுத்துருக்காரு. ஆனால் பேட்ஸ்மேன் இனிமேல் கேசிசிக்கு பாலுக்கு பால் விளையாடணும். யார் நான் விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க, ஒரு 3 விக்கெட்டை. 4 ஓவர் முடிவிட்டு அணி இன்னைக்கு 61ங்க. 4 ஓவருக்கு 61. பாலிசி இருக்க 12 பாலுக்கு 12 தான் அடிக்கணும். மனுஷன் ஆர்எம்சிசி ஒரு நல்ல ஓவர் போடுவாங்களா? ஒரு 3 ரன் 4 ரனுக்கு போட்டாவே போதும் ஒரு ஓவர். இந்த ஓவர் வருமா? பிடி சுபாஷ் 2 பாலுக்கு 2 ஓவர். அதில் மொதல் பாலராக பிடி சுபாஷை யூஸ் பண்ணுறாங்க. கிஷோர் சைக்கிள், நீ பேட்ஸ்மேன் நான் சைக்கிள். 12க்கு 12 மேட்ச் ஓவராக இருக்கும் கண்டிப்பாக. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகுமா? ஏன்னா ஓவருக்கு 10 அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓவர் 10 அடித்தாவே முடிஞ்சு. விக்கெட்டில் டீப்பில் ஃபீல்டர் சிங்கிள். பேட்ஸ்மேன் தினேஷ் ஷைக்கில் செகண்ட் ரன். கேப்பில் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். யாருமே இல்லை. குட் ஸ்டாப்புங்க. இப்படி போய் காலை வச்சிட்டாரு. வாவ். ஓகே, ஆனால் இங்கே மிஸ் பண்ணுறாங்க. ஓவர் த்ரோ. பேக்கப் ஃபீல்டர் சரியில்லை. பிடிக்கல. 3. நெக்ஸ்ட் ஒன் ஒய்டா பேஸ் லைன் பால் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு 3க்கு அப்புறம் பேக் டு பேக் 2 டாட். பேட்ஸ்மேன் நம்ம சிங்கிள் வேண்டாவே போதும். நான் சைக்கிள் ஸ்ட்ரைக் கொடுத்தா போதும். அச்சா ப்ரெஷர் ஆக்கி விட்றாரு இந்த பேட்ஸ்மேன். லாஸ்ட் 2 பால். நல்ல பால் போட்டால் லாஸ்ட் ஓவர் 7 அடிக்கணும். காற்றுல தூக்கி விட்ருக்காரு. கீழே ஒரு ஃபீல்டர் சேஃபாக பிடிப்பாரா? பிடிச்சிருக்காரு. 2 டாட்டுக்கு அப்புறம் விக்கெட். 3 டாட் ஆகுது இப்போ. பேட்ஸ்மேன் குரு 7க்கு 7. கேப்பில் ஆடி இருக்காரு. 2 போங்களா? சிங்கிள். 6க்கு 6 ஓவர். 2 பாலுக்கு 2 ஓவர். அதில் 2வது பாலர் பிரசாந்த் யூஸ் பண்ணுறாங்க. 6க்கு 6 குரு ஸ்ட்ரைக்கில். ஒரு பால் முக்கியமான வந்தால் மாற்றி விட்டாங்க. இப்போ போன ஓவர் மட்டும்தான் 6 ரன்னு கீழே போட்டிருக்காங்க. மனசில் ஆர்எம்சிசி சரி 10 ரன்னு கம்மியாக போட்டிருக்காங்க. எல்லா ஓவருமே 10, 12, 17, 18, 20ன்னு வந்துருச்சு. இப்போ 6க்கு 6 வந்துட்டு நிற்கிது. ஆனால் கிஷோர் சைக்கிள் இருக்கார். 1 பேட்ஸ்மேன் வந்தார், விளையாண்டுக்கிட்டு இருக்கார். இவருக்கு வைக்க கேசிசி வின் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. லேஸாக விட மாட்டுறாங்க வின் பண்ண. லேசியாக விட மாட்டுறாங்க. மனுஷன் ஆர்எம்சிசி ஃபைட் பண்ணுறாங்க. நான் ஹை ஸ்கோருங்க. ரொம்ப ஸ்கோர் அடித்தாங்க. திருப்பி அடிச்சிட்டாங்க. கேன் 1 பிச்சில் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. மிஸ் பண்ணுறாருங்க. 2 சான்ஸையும் மிஸ் பண்ணுறாரு. சிங்கிள். ஆர்எம்சிசி வின் பண்ண எங்கேயாவது ஒரு டாட் வரணும். ஆனால் கேசிசி டாட்டை விட மாட்டுறாங்க. டாட் பால் வேணும். வந்துருக்கா? சாஃப்டாக வச்சுட்டு ஓட்டாங்க பவுலர் தலைக்கு மேலே. சிங்கிள். அகைன் 3வது சிங்கிள் 3 பாலுக்கு. டீமே ஃபுல் ப்ரெஷரில் இருக்காங்க. எவ்வளோ ஸ்கோர் ஈஸியாக அடிச்சு போட்டாங்க. இந்த 3 ரன் அடிக்க இங்கேருந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. 50-50 சான்ஸ் தான். மேட்ச் பால் கண்டிப்பாக அந்த பால். டாட்டா 2வா சிங்கிளா? கண்டிப்பாக 2 புஷ் பண்ணுவாங்க. 2 ஃபீல்டர் கேப்பில் அப்படி வந்து கவர் பண்ணணும். எனக்கு ஈஸியாக 2 ஓடிட்டாங்க. மேட்ச் டை 2க்கு 1. மேட்ச் நல்ல மேட்சுங்க. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா மனுஷன் ஆர்எம்சிசி அவங்க பவுலிங்கை அடித்தாங்க. லேசியாக அடித்தாங்க. ஆனால் கேசிசி விடலை. வந்தால் உடனே டார்கெட் பண்ணாங்க. அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. 12க்கு 12 கொண்டு வந்து விட்டுட்டாங்க. 2 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். சூப்பர் ஓவர் போகுமா? காலையில் ஒரு சூப்பர் ஓவர், இப்போ ஒரு சூப்பர் ஓவர் வருமா? 2க்கு 1 டாட்டா சிங்கிளா? விக்கெட் கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். 1க்கு 1 அடிக்கணும். சூப்பர் ஓவர் போகுமா? டீம்லேயே ஒரு டிஸ்கஷன். ஏன்னா முக்கியமான விக்கெட்லாம் நிறையா விட்டாங்க. பேட்ஸ்மேன் வராரு. 1க்கு 1 அடிக்கணும். ப்ரெஷரில் அதான் முக்கியம். 1 ரன்னு முக்கியம் இல்லை, ப்ரெஷரில் அடிக்கணும்.
எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க ஃபீல்டர் எல்லாம் ஒரு ரன்னு விடாமல். மனுஷன் ஆர்எம்சிசி சூப்பர் ஓவர் வரதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. லெக் பை கிடையாது. பேட்ஸ்மேன் ஹத்தீஸ் ஒரு ரன்னா டாட்டா சூப்பர் ஓவரா மேட்ச் வின்னா. பவுலர் கை அடிச்சுட்டு அச்சோ இவ்வளோ கைப்பட்டு இங்கிட்டு வந்துருச்சுங்க. நேராக விட்டுருந்தாவே பேக்கப் ஃபீல்டர் எடுத்து வச்சுருப்பாங்க. ஹேட்லாக் இந்த மேட்சை மனுஷன் ஆர்எம்சிசி வின் பண்ணுறாங்க, சாரி லாஸ் பண்ணுறாங்க. மனுஷன் கேசிசி வின் பண்ணுறாங்க. திரும்பி சேஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கோரை. ஹை ஸ்கோர் மேட்சை சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போடுற டைட்டில். செகண்ட் ரவுண்டு மேட்சை லாஸ் பண்ணுறாங்க. முடிச்ச ஆர்எம்சிசி 2 அணிக்குமே கொஞ்ச நேரம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.